வெல்கம் டு மை விமன்ஸ் வண்டர்லேண்ட் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு அற்புதமான ஒரு காயகல்ப மூலிகையை பற்றி தான் பார்க்க போறோங்க. இந்த மூலிகையை பற்றி தெரியும் போது எக்கச்சக்கமான ஒரு நன்மைகள் இருக்கிற ஒரு மூலிகையை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன மூலிகைன்றதை பற்றி சொல்கிறேன் பாருங்க. இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு மூலிகை. இதை வந்து மண்ணில் போட்டு தான் வளர்க்கணும்னு அவசியமே இல்லை. கட்டி தொங்க வச்சாலே காற்றுலேயே வளரக்கூடிய ஒரு அற்புதமான காயகல்ப மூலிகை. இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது பல விஷயங்கள் இருக்குங்க. எவ்வளோ ஒரு இதை பற்றி தெரியாமல் நம்ம இவ்வளோ நாள் இருந்திருக்கோம். இதை வந்து சொல்லணும்னா நிறைய பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 சொல்ல வேண்டியிருக்கும். அப்படியாப்பட்ட அற்புதமான காயகல்ப மூலிகை எதுன்னா நம்மளோட கற்றாழை தாங்க, ஆலுவேரா தான். இதை பற்றி தான் நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த மூலிகை கிளியோபாட்ரா முதல் அதாவது நம்ம இப்போ இருக்க நயன்தாரா வரை எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச அற்புதமான மூலிகை தான் இந்த கற்றாழை ஜெல்ங்க. இது வந்து என்னன்னா அழகு மட்டும் இல்லை, ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு மூலிகை. இந்த மூலிகை வந்து தமிழ்நாட்டில் வந்து சேலம், தூத்துக்குடி இந்த மாதிரி இடங்கள்ல நிறைய பயிர் செய்கிறாங்க. உச்சி முதல் உள்ளங்கால் வரை பயனளிக்கக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை இது. இதோட இலை, வேறு எல்லாமே மருத்துவ குணம் வாய்ந்த ஒரு மூலிகை தாங்க இது. இந்த ஆலுவேரா உச்சி முதல் உள்ளங்கால உள்ள அனைத்து உறுப்புகளுக்கும் தேவையான ஒரு மூலிகை பொக்கிஷங்க. இதுல 12க்கு மேலான பிலோனிக் கலவைகள் இருப்பதால இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மனிதனுக்கு தேவையான 22 அமினோ அமிலங்கள்ல 20 அமினோ அமிலங்கள் இதுலயே இருக்குங்க, இந்த ஆலுவேரா ஜெல்லிலே இருக்கு. ஸோ இதுல அது மட்டும் இல்லாம இதுல விட்டமின் ஏ, விட்டமின் இ மற்றும் சி எல்லாமே இதுல இருக்குங்க. அது மட்டும் இல்லாம கால்சியம், பொட்டாசியம், தாமிரம், தாது சத்துக்களோடு அரிய தாதுவான செலினியம், குரோமியம் ஆகியவை இதுல இருக்கு. ரொம்ப முக்கியமான விஷயம் இதுதான். இந்த கற்றாழையில பல வகைகள் இருக்குங்க. அதில் நமக்கு வந்து சோத்து கற்றாழை தான் நமக்கு ஈஸியா கிடைக்குது. அதனாலதான் நம்ம மருத்துவத்துக்கு அதிகமா இதை பயன்படுத்துறாங்க. பல கற்றாழைகள் வெரைட்டி 5-6 வெரைட்டி இருக்குங்க. செங்கற்றாழை அப்படிலாம் அது ரொம்ப ரேர் வெரைட்டி. அது சித்த மருத்துவத்தில் அதிகமாக பயன்படுத்துவாங்க. ஆனால் அது கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நானும் பார்த்ததில்லை, நீங்களும் பார்த்துருக்கீங்களா பற்றி சொல்லுங்க. ஆனால் எல்லாத்தையும் விட இந்த சோற்று கற்றாழை தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம முறையாக பொடி செஞ்சு இதை சாப்பிடும்போது 100 ஆண்டுகள் வரை இளமையாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் தேரன் வெண்பா அப்படின்ற ஒரு புத்தகத்திலையும் இதை பற்றி, இந்த ஆலுவேரா ஜெல்லை பற்றி நிறைய மேன்மையாக சொல்லியிருக்காங்க. இதில் அதிக நீர்ச்சத்துக்களும் கொடுத்து உடல்ல என்ன பண்ணும், நச்சுத்தன்மை வெளியேற்றக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப ரொம்ப இருக்குங்க. அது மட்டும் இல்லாம ஈரல் மற்றும் குடல்கள் இதுக்கெல்லாம் செயல்பாட்டை சரி செய்வதற்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கு. உடல் சூடு ரொம்ப இருக்கிறவங்க இந்த சோத்து கற்றாழைய ஜூஸா எடுத்துக்கும் போது உடலோட சூட்டை வந்து தணிக்கிற தன்மை இதுக்கு இருக்கு. மெயினா பெண்களின் கருப்பை மற்றும் தொடை எலும்புகள் அது என்ன பண்ண, இடுப்பு கிட்ட இணைய ஒரு பகுதி, அந்த பகுதிக்கு பேரு கூபகம். அது வந்து உறுப்புகள் வரும், அந்த கூபக உறுப்புகள்ல வர நோய்களை தீர்க்கக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப ரொம்ப உண்டுங்க. அது மட்டும் இல்லாம ஆண்களுக்கு விந்தணுக்கள் உற்பத்திக்கு ரொம்ப உதவி பண்ணுது. அதுக்கப்புறம் உடல் வந்து பருமனா இருக்கிறவங்க இந்த ஜூஸை குடிக்கும்போது, அதனாலதான் எல்லாருமே நம்ம வந்து வாக்கிங் போவோம் பாருங்க. எல்லாருமே வாக்கிங் வந்து எதுக்கு போறாங்க, உடல் எடையை குறைக்கிறதுக்கு தான் மோஸ்ட்லி போறாங்க. அவங்க போயிட்டு வரும்போது வழியிலலாம் பார்த்தீங்கன்னா, இந்த உடல் எடையை எக்ஸசைஸ் பண்ற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆலுவேரா ஜெல் கடைகள் நிறைய கிடைக்கும், ஜூஸ் கடைங்க. அதை வாங்கி பருகும்போது என்ன நடக்கும்னா 2 நன்மைகள் நடக்குது. கலோரிகள் வந்து எரிக்குது. அது மட்டும் இல்லாம கொழுப்புகளை குறைக்கக்கூடிய தன்மை இந்த ஆலுவேராக்கு இருக்கு. அதனாலதான் நம்ம வாக்கிங் போயிட்டு வரும்போது எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த ஆலுவேரா ஜூஸை குடிச்சிட்டு இருப்பாங்க. ஆனா இதுல ஒரு முக்கியமான ப்ராப்ளம் என்னன்னா, நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் பாருங்க, அங்க வந்து அவங்க என்ன பண்றாங்க, வெறும் மேல இருக்க தோலை மட்டும் எடுத்துட்டு அதை சரியா வாஷ் பண்ணாம கொடுக்கறதால நமக்கு வயிற்று உபாதைகள் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. சித்த மருத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆலுவேராவை 7 முறை வாஷ் பண்ணணும்னு சொல்றாங்க. முதல்ல அந்த தோலோட ஒரு 3 முறை வாஷ் பண்ணணும். அதுக்கப்புறம் 7 தடவை, அதாவது ரன்னிங் வாட்டர்ல வாஷ் பண்ணணும். ஓடுற தண்ணியில தான் வாஷ் பண்ணணும்னு முக்கியமா சொல்றாங்க. அதனால நம்ம ஆறெல்லாம் தேடிட்டு ஓட முடியாது. டேப்பை வந்து திருவிட்டு நம்ம தண்ணி அப்படியே போயிட்டே இருக்கணும். அதில் அப்படியே வாஷ் பண்ணணும். ஒரு 7 தடவை வாஷ் பண்ண பிறகு தான் அது வந்து ரொம்ப சுத்தமாக கிடைக்கும். எந்த வித பாதிப்பும் இல்லாமல் நம்ம ஜூஸ் ஆக்கவோ எந்த விதமான உபயோகத்துக்கும் பயன்படுத்தி கொள்ளலாம். இந்த சோத்து கத்தாழையை எப்படி நம்ம செலக்ட் பண்ணணும் அப்படின்னா, முக்கியமான விஷயங்க, ஒரு 3 வருஷத்துலேருந்து 4 வருஷம் வரையும் இருக்கிற ஒரு செடியிலேருந்து ஒரு கனமான
ஒரு இதழை எடுக்கும்போது தான் அதனுடைய ஜெல் வந்து முழுமையான சத்துக்களை உடையதா இருக்கும். அப்படி பார்த்து எடுக்கணும். புதுசா வச்சுட்டு அதுலேருந்து ஜெல் எடுத்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்காதுங்க. அதனால இது பாருங்க, இது வந்து 3 வருஷத்துக்கு 4 வருஷம் கிட்ட ஆகுது. இதுலேருந்து இந்த மாரி ஒரு திக் பெட்டல் எடுத்து, அதுலேருந்து நம்ம ஜெல் எடுத்து ஜூஸா குடிக்கும்போது, மத்தபடி நெறைய ஐட்டங்கள் இதில பண்ணலாம். அதெல்லாம் குடிக்கும்போது முழுமையான பலன் கிடைக்கும். அதில இல்லன்னா வந்து என்ன ஆகும்னா, மெயினா வந்து இதில ஒரு அலோனியா அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்குங்க. அது வந்து ஒரு எல்லோ கலரா இருக்கும். அத நம்ம கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணணும். அப்படி கிளீன் பண்ணாம நம்ம சாப்பிடும்போதோ, இல்ல ஜெல்லா தயாரிக்கும்போது நமக்கு என்ன ஆகும்னா, சைட் எஃபெக்ட் இருக்கும். வயிறு வலிலாம் இருக்க செய்யும். அதனால நம்ம வீட்ல வளர்த்து பார்த்து எடுத்து இத செய்யும்போது தான் 7 முறை கழுவணும்னு கண்டிப்பா சித்த மருத்துவத்துல சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம வீட்டிலேயே வளர்த்து இந்த ஜெல்ல வந்து நம்ம பயன்படுத்தும்போது முழுமையான பலன் நமக்கு கிடைக்கும். இந்த கத்தாழைய ஜூஸ நம்ம யாரெல்லாம் எடுத்துக்க கூடாது அப்படின்னா, அதாவது சுகர் பேஷண்ட்டு, சில ரெகுலரா ஒரு மெடிசன்லாம் எடுத்துப்பாங்க பாருங்க. அவங்கலாம் வந்து இத வந்து நம்ம குடிக்கவே கூடாது. ஏன்னா மருந்து சாப்பிடும்போது அதுவும் இதுவும் சேரும்போது சைட் எஃபெக்ட் நெறைய கிடைக்கும். அதனால வந்து நம்ம சாப்பிடக்கூடாது. நார்மலா இருக்கவங்க எப்ப வேணா சாப்பிடலாம். உடல் சூட்டை தணிக்கக்கூடிய ஜூஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும். இந்த ஆலோவேரால ஜூஸ் மட்டும் இல்லைங்க. ஒரு ஜெல்லா செஞ்சு நம்ம ஃபேஸ் பேக் அதெல்லாம் போடும்போதும், செம்ம சூப்பரா ரிசல்ட் கிடைக்கும். எல்லா வித காஸ்மெட்டிக்ஸ்லலாம் இந்த ஆலோவேரா ஜெல்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லாருக்குமே இது தெரியும். அந்த ஆலோவேரா ஜெல் எப்படி தயாரிக்கலாம் என்றத பத்தி நான் இன்னொரு வீடியோல சொல்றேன். இந்த கற்றாழை ஜெல் வந்து சக்தி வாய்ந்த குணப்படுத்தும் தன்மை இது இருக்கிறதாலையும், ரொம்ப சாஃப்டான இனிமையான பண்புகள் இருக்கிறதாலையும், பெரும்பாலும் தோல் நோய்களுக்கு இத அதிகமா பயன்படுத்துறாங்க. அத பயன்படுத்தும்போது அதிசயத்தக்க மாற்றம் நமக்கு கண் கண் முன்னாடி நல்லாவே தெரியுங்க. இதுல தீக்காயங்களுக்கும் இத நல்லா தடவுவாங்க. இது மட்டும் இல்லாம, இதுல உள்ள பாலிசாக்னைடுகள் அந்த ஒரு கலவை வந்து என்ன ஆகுதுன்னா, தோல் பழுது பார்ப்பதுமல்ல, புதிய செல்கள் உருவாவறதுக்கும் இது வந்து நமக்கு உதவி பண்ணுதுங்க இந்த கற்றாழை ஜெல். இந்த ஜெல்ல வந்து பலவிதமா நம்ம ஜூஸ் போட்டு குடிக்கலாம். மோரோடு கலந்து குடிக்கலாம். மோரு கொஞ்சம் எலுமிச்சம் சாறு பிழிஞ்சு கலந்து குடிக்கலாங்க. இஞ்சி சாறு போட்டும் நம்ம வந்து இத குடிக்கலாம். பல விதத்துல இத ஜூஸா பயன்படுத்தலாம். உடலுக்கு அதிக நன்மை தரக்கூடிய காயகல்ப மூலிகைன்றதால, இத நம்ம வீட்டில வச்சு வளர்க்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இப்ப ஆனா ஆல்மோஸ்ட் எல்லார் வீட்லயும் இந்த கத்தாழைய வந்து ஆலோவேராவ ஜெல்ல வளர்க்குறாங்க செடிய. ஏன்னா, அது வந்து இது மட்டும் இல்லாம திருஷ்டிக்குன்னு சொல்லிட்டு சில பேர் வாசல்ல கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. அதாவது மண்ணு எதுவுமே கிடையாது. கயிறுல கட்டி தொங்க விட்டாலே, அது வந்து நல்லா வளர்ந்து வரும் சூப்பரா. அதனால எல்லார் வீட்லயும் ஈஸியா வளர்க்கக்கூடிய இந்த ஜெல்லு. அதுக்கப்புறம் இதுல வந்து முகப்பொலிவுக்கு நம்ம வந்து ஒரு ஜெல் தயாரிக்க போறோம். அந்த ஜெல் எப்படி தயாரிக்குதுன்றத பத்தி அடுத்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். அடுத்த வீடியோல விரிவா சொல்றேங்க. அது எப்படி பயன்படுத்தணும், அத நான் செஞ்சு காட்டுறதே உங்களுக்கு சொல்றேன். நம்ம வீட்ல ஆலோவேரா நெறைய இருக்கு. அது எப்படி செய்யணுன்றத பத்தியும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்கு சொல்றேன். ஓகே. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய இந்த ஜெல் வந்து நம்ம கடையில வாங்குனீங்கன்னா, நெறைய காஸ்ட்லியா இருக்குங்க. அத நம்ம செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியான விதத்துல நம்ம செஞ்சு பயன்படுத்திக்கலாம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் கூட பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம இப்ப கொஞ்சம் விதைகளும் போட ஆரம்பிச்சுட்டேன். இது வந்து நம்மளோட வெண்டைக்காய் விதை போட்டு இப்போ ஒரு 1 வீக் ஆகுதுங்க. அதுக்குள்ள சூப்பரா வளர்ந்து வந்துட்டுருக்கு. இப்போ மழை பெய்யறதால இப்பவே கூட நம்ம விதைகள் ஸ்டார்ட் பண்ணிடலாம். என்னதான் இருந்தாலும் ஆடி 1ஆம் தேதி போடும்போது எந்த பராமரிப்பும் நமக்கு தேவையே இல்ல. ஈஸியா வளரும். ஆனா இப்பயும் நம்ம ஸ்டார்ட் பண்ணா சில விதைகளை இப்போ போடலாம். இந்த மாசம் வந்து வெண்டைக்காய் போடலாம். தக்காளி போடலாம். கத்திரிக்காய் கூட போடலாங்க. விதைகள் போட்டிங்கன்னா சூப்பரா வளர்ந்து வரும். ஸோ இன்னும் நம்ம விதைகளும் போட ஆரம்பிக்கலாம். ஓகே. பாய்.